இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிகாரி மாற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இருந்த மணிஷ் மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்தவரின் வேட்புமனு ஏற்கப்பட்ட நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக இருந்த மணிஷ் மாற்றம் செய்யப்பட்டு புதிய தேர்தல் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவைச் சேர்ந்தவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டது சர்ச்சையான நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் அதிகாரியாக இருந்த மணிஷ் மாற்றம் செய்யப்பட்டு புதிய அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், கூடுதல் விவரம் என்ன? பிரியதர்ஷினி, ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் பணிகள் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்து பரிசீலனையும் நிறைவடைந்து இறுதி வேட்பாளர் பட்டியலானது நேற்று தினம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் நேற்றைய முன்தினம் 47 வேட்பாளர்கள் இருக்கிறதாக தெரிவித்திருந்தார் ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் அவர்கள். ஆனால் அந்த வேட்புமனுவில் பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண் வேட்பாளர் வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்தது. அது மிகப்பெரிய சர்ச்சையாக இருந்தது. அதாவது கிழக்கு தொகுதி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவிற்கு அந்த மாநிலத்தைச் சேர்ந்த வாக்காளர் என்பவர் அந்த தொகுதியில் இருக்க வேண்டும். அதாவது அந்த மாநிலத்தில் இருக்க ஏதாவது ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும். ஆனால் பெங்களூர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் பத்மாவதி என்பவர் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தது ஏற்கப்பட்டிருந்தது. இது குறித்து சுயேட்சை வேட்பாளர் அக்னி ஆழ்வார் என்பவர் தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷிடம் புகார் தெரிவித்து இது இந்த குளறுபடி எவ்வாறு நடைபெற்றது என கேள்வி எழுப்பியிருந்தார். அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் அந்த பெங்களூர் பெண்மணியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டு தொடர்ந்து 47 வேட்பாளர்கள் இருந்த நிலையில் 46ஆக மாற்றப்பட்டது. இந்த நிகழ்வு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தற்போது ஈரோடு மாநகராட்சி ஆணையாளரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமா இருக்கக்கூடிய மணிஷ் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது. அவருக்கு பதிலாக ஒசூரை சேர்ந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்று காலை பதவியேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.